ஷர்ட் டிராஃப்டிங் செய்தல் மற்றும் பேட்டர்னை தயாரித்தல். ஷர்ட் டிராஃப்டிங் அண்ட் பேட்டர்ன் மேக்கிங். ஃபேஷன் டிசைன் என்பது தையல் செய்தலின் ஒரு முக்கிய நிபுணத்துவம் ஆகும். தையல் செய்வதற்கு முன் எந்த ஒரு ஆடைக்கும் டிராஃப்டிங் செய்தல் மற்றும் ஒரு பேட்டர்னை உருவாக்குதல் மிகவும் முக்கியம். குறிப்பாக ஃபுல் லென்த் ஷர்ட்டுகளை தைக்கும் போது துல்லியம் மற்றும் அனுபவத்துடன் பேட்டர்ன்களை உருவாக்குதல் அவசியம். இதனால் தைத்த சட்டையானது அணிவதற்கு வசதியாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருக்கும். வலுவானது, நீடித்து உழைப்பது மற்றும் பேட்டர்ன்களை எளிதாக வெட்டுவதற்கு ஏற்றது என்பதால் பிரவுன் பேப்பர் டிராஃப்ட் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. முதலில் அதன் மேல் டிசைன் ஸ்கெட்ச் செய்யப்படுகின்றது. அப்போது அளவீடுகள், கட்டிங் லைன்கள், சீம் மார்ஜின்கள், பட்டன் பொசிஷன்கள் போன்றவை அதில் மார்க் செய்யப்படுகின்றன. இப்போது இதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பார்ப்போம். பிரவுன் பேப்பர், அளவிடும் டேப், ஸ்கேல், நேர்கோடுகளை வரைய ஸ்ட்ரெயிட்டான ஸ்கேல் மற்றும் வளைந்த கோடுகளை வரைய பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல், பென்சில் அல்லது மார்க்கர், கத்தரிக்கோல், ட்ரேசிங் வீல், ட்ரேசிங் தேவைப்பட்டால். இப்போது ஒரு சட்டைக்கான பேட்டர்னை உருவாக்க எந்தெந்த அளவீடுகள் தேவை என்று பார்ப்போம். மார்பு அல்லது மார்பளவு, இடுப்பு, வெய்ஸ்ட், ஹிப், தோள்பட்டை நீளம், ஆர்ம் ஹோல், சட்டை நீளம், காலர் அளவு, பின்புற நீளம். ஷர்ட் பட்டனை டிராஃப்டிங் செய்தல். காலர் ஸ்டாண்டை டிராஃப்ட் செய்வதற்கு முதலில் காலரின் நீளத்தை குறிக்கும் வகையில் பேப்பரில் 8.5 அங்குலங்கள் நீள ஸ்ட்ரெயிட்டான பேஸ் லைனை வரையவும். இந்த கோட்டின் ஒரு ஓரத்தில் துவங்கி மேல் நோக்கி 1.5 முதல் 2 அங்குலம் வரை ஒரு மார்க் செய்யவும். அதுவே காலர் உயரமாகும். இந்த அளவீடுகளை பயன்படுத்தி ஒரு செவ்வகத்தை வரையவும். அதன் நீளம் காலரின் நீளத்திற்கு சமமாகவும் உயரம் காலரின் உயரத்திற்கு சமமாகவும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு செவ்வகத்தின் மேல் கோட்டை சற்றே வளைந்ததாக வரையுங்கள். ஏனெனில் காலரின் முன்பகுதி சற்றே கீழ் நோக்கி சாய்ந்திருக்கும். அது வசதியாக ஃபிட்டிங் ஆவதற்கு இது அவசியம். கழுத்தை நெருங்கி ஒட்டிக்கொள்வதும் காலரின் கீழே இருப்பதுமான காலர் பேண்டின் பேட்டர்ன் தனித்துவமானது. இதன் நீளம் அதே போலத்தான் இருக்கும். உதாரணமாக 8.5 அங்குலம், ஆனால் உயரம் சுமார் 1 முதல் 1.25 அங்குலம் வரை இருக்கும். இந்த பேண்டிலும் கழுத்தின் வடிவத்துக்கு ஏற்ப சிறிய அளவில் ஒரு வளைவு கொடுக்கப்படுகிறது. வாருங்கள் இப்போது காலர் பேட்டர்னை தயாரிப்போம். காலருக்கு 2 பேட்டர்ன்கள் உள்ளன. ஒன்று காலர் பேண்ட், அதாவது கீழே இருக்கும் பகுதி. மற்றொன்று காலர் ஸ்டாண்ட், மேலே இருக்கும் காலர் பகுதி. 2 பேட்டர்ன்களிலும் 4 புறங்களிலும் சுமார் அரை அங்குல மார்ஜின் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். சட்டையின் பின்புற பகுதியை பேப்பரில் டிராஃப்டிங் செய்தல். பேப்பரில் சட்டையின் பின்புற பகுதியின் டிராஃப்டிங்கை செய்ய முதலில் பேப்பரின் ஒரு ஓரத்தில் இருந்து கீழ் நோக்கி சட்டையின் நீளத்திற்கு சமமான ஒரு நேர்கோட்டை வரையுங்கள். அதற்கு பிறகு மேல் பகுதியில் இருந்து கீழ் நோக்கி மார்பு அளவின் 1/4 பாகத்துடன் 2 அங்குலம் கூட்டி ஒரு கிடைமட்ட கோட்டை வரையுங்கள். இதுவே ஆர்ம் ஹோல் டெப்த், ஆர்ம் ஹோல் ஆழம் என்று அழைக்கப்படுகிறது. ஷோல்டர் லைன் அமைக்க மேல்புறத்தில் தோள்பட்டை அளவின் பாதியை எடுத்துக்கொண்டு அதை ஆர்ம் ஹோல் வரை லேசான சாய்வான கோட்டில் இணைக்கவும். பின்புற கழுத்து வடிவம் பொதுவாக 3 அங்குல அகலம் மற்றும் 1 அங்குல ஆழம் கொண்டது. இது வளைந்த வடிவத்துடன் வரையப்பட வேண்டும். பின்னர் பிரெஞ்ச் கர்வின் உதவியுடன் பின்புற ஆம்ஹோலின் வட்ட வடிவத்தை தயாரிக்கவும். இறுதியாக தேவைக்கேற்ப இடுப்பு மற்றும் ஹிப்லைனை கீழ்நோக்கி வரையவும் மற்றும் அவற்றிற்கு ஒரு சிறிய வடிவம் அளிக்கவும். சட்டையின் முன்பகுதியை பேப்பரில் டிராஃப்டிங் செய்தல். சட்டையின் முன்புறத்தின் டிராஃப்டிங்கையும் அதன் பின்புறத்தை டிராஃப்டிங் செய்ததை போலவே தொடங்குங்கள். முன்புற கழுத்தின் ஆழத்தை 3 முதல் 3.5 அங்குலம் வரை வைத்துக் கொள்ளவும். அது காலர் ஸ்டைலுக்கு ஏற்றவாறு மாறுபடும். பட்டன் பேண்டிற்கு ஃப்ரண்ட் ஓப்பனிங்கில் கூடுதலாக 1.5 அங்குல அளவுக்கு துணியை சேர்க்க வேண்டியது அவசியம்.
பின்புற ஆம்ஹோலுடன் ஒப்பிடும்போது முன்புற ஆம்ஹோலை சற்றே அதிகமாக உள்நோக்கி வளைந்தபடி அமைக்கவும். இதன் மூலம் நல்ல ஃபிட்டிங் கிடைக்கும். பேப்பரில் ஸ்லீவை டிராஃப்டிங் செய்தல். பேப்பரில் ஸ்லீவின் நீளத்தையும் மற்றும் ஆம்ஹோலின் அளவில் பாதி +1 அங்குலம் அகலத்தையும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பாக்ஸை வரையவும். பிறகு ஆம்ஹோலின் அளவிற்கேற்ப முன்புறமும் பின்புறமும் உள்ள ஸ்லீவ் கர்வை தனித்தனியாக வடிவமைத்து ஸ்லீவ் கேப்பை உருவாக்குங்கள். இறுதியாக சுற்றுப்பட்டை கஃப் லைனில் ஸ்லீவின் இறுதி அகலத்தை நிர்ணயிக்கவும். பேப்பரில் சட்டை ஸ்லீவ் சுற்றுப்பட்டையை கஃப் டிராஃப்டிங் செய்தல். மணிக்கட்டை அளந்து அதில் 1 அங்குலம் சேர்த்த அளவை நீளமாகவும் நீங்கள் விரும்பும் கஃப் அகலத்தின் 2 மடங்கு அளவை அகலமாகவும் கொண்ட ஒரு செவ்வக பாக்ஸை உருவாக்குங்கள். கஃபில் பட்டன் போடவும், ஃபோல்டு செய்யவும், போதிய மார்ஜினை விடுங்கள். பேப்பர் பேட்டர்னில் சீம் அலவன்ஸ் சேர்த்தல் மற்றும் வெட்டுதல். அனைத்து பேட்டர்ன்களிலும் 1/2 அங்குலம் முதல் 1 அங்குலம் வரை சீம் அலவன்ஸை சேர்க்கவும். முன்புற ஓப்பனிங், சைட் சீம்கள், தோள்கள், ஸ்லீவ் ஹெட், காலர் மற்றும் பிற பகுதிகளில் சீம்களை சேர்க்கும் போது கவனமாக இருங்கள். அதன் பிறகு கத்தரிக்கோல் மூலம் அனைத்து பேட்டர்ன்களையும் கவனமாக வெட்டுங்கள். வெட்ட வேண்டிய அனைத்து பேட்டர்ன்களையும் முன்புறம், பின்புறம், ஸ்லீவ், காலர் மற்றும் கஃப் போன்ற பெயர்களுடன் சரியாக லேபிள் செய்யவும். இப்போது அடுத்த படிநிலைகளை தொடங்க இந்த பிரவுன் பேப்பர் பேட்டர்ன்களை துணியின் மீது வைக்கலாம். சுருக்கம்: இந்த வீடியோவில் பிரவுன் நிற பேப்பரில் முழுமையான சட்டை பேட்டர்னை டிராஃப்ட் செய்து தயாரிப்பதற்கான அடிப்படைகளை நாம் கற்றுக்கொண்டோம். தேவையான பொருட்கள்: உடல் அளவீடுகள் மற்றும் காலர், பின்புறம், முன்புறம், ஸ்லீவ், சுற்றுப்பட்டை, கஃப் மற்றும் பிளாக்கெட் போன்ற சட்டையின் பல்வேறு பகுதிகளை டிராஃப்ட் செய்யும் செயல்முறையை நாம் அறிந்து கொண்டோம். சீம் அலவன்ஸ்களை எவ்வாறு சேர்ப்பது மற்றும் பேட்டர்ன்களை எவ்வாறு சரியாக லேபிள் செய்வது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இவ்வாறு செய்வதன் மூலமாக அவற்றை துணியில் எளிதாக டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நல்ல ஃபிட்டிங் கொண்ட மற்றும் வசதியான சட்டையை உருவாக்க இந்த அடிப்படை அறிவு அவசியம். இப்போது உங்களுக்கான ஒரு பணி: பேப்பர் பேட்டர்ன்களை பயன்படுத்தி ஒரு சட்டையை உருவாக்க முயற்சிக்கவும். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு படிநிலையையும் கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள்.